எல்லார் கண்ணையும் மூடுவோம். தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். என்னை அழைத்தவர் நீ, என்னை நடத்துபவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னை நடத்துபவர் நீ, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ, இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாரும் என்ன கூட பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. அதிகமா நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கொடுக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராயிருக்கு. அப்படி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலையில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை அறியும்படிக்காக இதோ நாங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணுகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வார்த்தைகள் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யோபு பற்றி நாம் பார்த்து வருகிறோம். யோபு வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு கதை அல்ல, உண்மை சம்பவம். ஆனால் சில போதகர்கள் இது ஒரு கதை புத்தகம், இப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லவே இல்லை அப்படின்னு சாதித்து அவர்கள் பேசுவார்கள். யார்? கிறிஸ்தவர்கள் சில போதகர்கள் பேசுகிறார்கள், இது ஒரு கதை புத்தகம், இது ஒரு நம்முடைய உயிர் மீட்சிப்புக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அப்போ யோபு இவ்வளோ உள்ளத்துல வச்சிருந்தாரா? இது யோபுடைய புலம்பல், யோபுடைய புலம்பல். இனி கூட நம்ம உள்ள புலம்புறது வேற, வெளியே பேசுறது வேற. எல்லாருக்குமே இந்த புலம்பல் இருக்கும். நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், யோபும் ஒரு மனிதர் தான். அவர் வெளியே இதற்கு காரணம் நீதான் அப்படின்ட்டு யாரையுமே அவர் குற்றம் சாட்டவில்லை. தன்னுடைய மனைவியை கூட குற்றம் சாட்டவில்லை. உடம்பெல்லாம் பயங்கரமான வியாதி, ஒரு ஓடு எடுத்து சொரண்டிட்டு இருக்கிறாரு, வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவங்க வைஃப் வந்து சொல்றாங்க, இன்னுமா நீ உத்தமத்துல உறுதியா இருக்கிறீங்க, செத்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரத்தனமா பேசாத, அவர்கிட்ட நன்மை பெற்ற நாம தீமை பெறக்கூடாதா? ஆனால் தேவன் தீமை தருகிற தேவன் அல்ல, தீமை தருகிறவன் பிசாசு. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு புலம்பல், அவர் கவிதையாக சொல்லுகிற வார்த்தை. ஆனால் வெளியே சொல்லல. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வீக்கு தான். என்ன யோபு இப்படி பண்ணிட்டாரே, யோபு இந்த மாதிரி சொல்றாரு. நம்முடைய புலம்பலை வெளியெடுத்தோன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒவ்வொருடைய மனைவிமார்களுடைய புலம்பலை பார்க்கும் பொழுது, ஏன்னா அந்த கணவனை கல்யாணம் பண்ண, அவங்க ஆவிக்குரிய ஜீவித்தில் வளருவதற்கு ஒரு ஆண்கள் தடையாகவே இருக்கிறார்கள். ஏன்னா நிறைய குடும்பத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அநேக சகோதரிமார்கள் புலம்புவது, அவனுடைய உள்ளத்துல வேதனை. சபைக்கு வரும்பொழுது நீங்க பார்க்கலாம், அநேகர் அவனுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை சொல்லி அவர்கள் புலம்புவது உண்டு. அது போலதான் இவர் உள்ள புலம்புகிறார். போன வாரம் நம்ம பார்த்த வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல,
அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக. வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமல் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. என்னங்க அர்த்தம் இது? வருஷத்தின் நாட்கள் மாதமும் என்னுடைய பிறந்த நாள் வருஷத்திலே வந்துட்டு போகட்டும், வருஷத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் மாதத்திலே வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். இது என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய பிறந்த நாள் துக்க நாளாக இருக்கட்டும், அவர் கணக்கு போட்டுதான் சொல்றாரு. நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், வருஷத்துல எத்தனை நாட்கள்? கரெக்டா சொல்லணும். 300 இல்ல, யாரா படிச்ச பிள்ளைங்க யாரா சொல்லணும். 300 கரெக்ட். திரிஷாத் கரெக்டா சொன்னான். 365 நாள் கால், ஒரு நாளுக்கு கால். சரிங்களா? அப்போ அது கணக்குல வரல. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்திலே அது ஒரு கணக்கிடப்படாமல் 365 நாட்களாக கணக்கிட்டுறாங்க. இப்போ 4 மாசம் 4 வருஷம், இப்போ 365 கால், அடுத்த வருஷம் 365 கால், இதற்கப்புறம் 365 கால். அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் பிப்ரவரி 29 வருதா இல்லையா? 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிப்ரவரி 29வது நாள் வரும். அது பேர் என்ன சொல்லுவாங்களா? 366 நாள் அப்படின்னு கணக்கு போடுவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க? லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வருடம் மட்டும் பிப்ரவரி 29 நாட்கள் வரும். இந்த மாசம் எத்தனை நாட்கள் வருது தெரியுமா? 29 வருதா? அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 27 தான் வரும். அதுக்கு அடுத்த வருஷம் 27, அதுக்கு அடுத்த வருஷம் 27. இப்ப 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்கள் என் வாழ்க்கையில இல்லாமல் பாருங்க, மாதத்திலே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அன்னைக்கு பிறந்த நாள் யாரெல்லாம் அன்னைக்கு பிறந்தாங்களோ 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க பிறந்த நாள் கொண்டாட முடியும். யாரா 29ஆம் நாள் பிறந்திருக்கீங்களா? பிப்ரவரி 29. அப்படி வாழ்க்கையில 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க கொண்டாட முடியும். அப்போ இது கணக்கின்படி நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அதாவது லீப் வருடமாக 29 நாட்களாக மாற்றி விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இவர் என்னத்துக்கு இதை எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, அந்த ஒரு நாள் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்குமே, நான் பிறந்திருக்க மாட்டேனே அப்படின்னு அவர் சொல்றார். இது இவருடைய குறிக்கோள் என்னன்னா, இந்த 3ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிங்க. அவர் யாரையுமே குற்றப்படுத்தவில்லை, அவர் தன்னைத்தானே குற்றப்படுத்திக் கொள்கிறார். அடுத்த வசனம் 9வது வசனத்தை வாசிங்களேன். அஸ்தமான காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற் காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. நல்லா கவனிக்கணும். அஸ்தமான காலம் என்ன காலம்? அது என்ன நேரம்? அது மார்னிங்கா? அஸ்தமானது மாலையா? தமிழ் தெரியல பத்தி நம்புற பேருக்கு. அஸ்தமான நேரம் அது மாலை நேரம். அப்போ அஸ்தமான அந்த காலம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல நட்சத்திரங்கள் இருண்டு எதிர்பார்த்திருந்தால் வெளிச்சகம் உண்டாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கீழே வாசிங்க. விடியற் காலத்து வெளிப்பை பிக்சர் போடு பத்தம்பி. ஃபர்ஸ்ட் வாசிங்க. விடியற் காலத்து வெளிப்பை அது விடியற் காலத்து வெளுப்பு இப்படிதான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? விடியற் காலத்து வெளுப்பு, அதாவது சூரியன் வெளிச்சம் வருவதற்கு முன்பாக இந்த வெளிச்சம் கூட வரக்கூடாது. அது இந்த இது பாத்தீங்கன்னா சூரிய கதிர் என்று சொல்வார்கள். இந்த சூரிய கதிரில் தான் செடியின் மேல படும் பொழுது ரொம்ப சூடாம இருக்காது, ஆனா இதோடைய சூரிய கதிர் அது பட்ட உடனே தான் அந்த செடிகள் இருக்கிற பூலாம் பூக்க ஆரம்பிக்கும். அது வர்றதுக்கு முன்னாடியே நானும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவர். 10வது வசனத்தை வாசிப்போம். நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும். இது பாருங்க, ரொம்ப பயங்கரமானது.
நான் சொன்ன பேர போடுப்பா, சரியா? பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. இதோடைய என்ன அர்த்தம்? யோபு என்ன எதிர்பார்க்கிறார்? என்னுடைய அம்மாவின் வயிற்றை அடைத்திருந்தால் நல்லமா இருக்கும்னு சொல்றார். நான் இந்த உலகத்தை காணாமல் இருந்திருப்பேனே, இவ்வளவு வேதனையின் உச்சக்கட்டத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன். யோபு என்ன எதிர்பார்க்கிறார்? தாயின் கர்ப்பத்தை அடைத்திருக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் தாயின் வயிற்றில் இருக்கும்போது என் அம்மா நல்லா இருக்கணும், உயிரோடு கூட இருக்கணும், நான் செத்துறணும். என்ன சொல்றாரு? எங்க அம்மா நல்லா இருக்கணும், நான் செத்துட்டா போதும். எவ்வளவு பயங்கரமா யோசிக்கிறாரு பாருங்க. எத்தனை பேர் உங்க அம்மாவை 10 மாசம் பெற்றெடுத்த தாய நீங்க நேசிக்காம இருந்தீங்கன்னா நீ ஒரு மனுஷனே கிடையாது, மிருகம் தான் அப்படி இருக்கும். உடைய சொந்த தாய் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த தாயை கல்யாணம் ஆயிட்ட பிறகு வந்த பிறகு உங்க மாமியார் தான் உனக்கு தாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க வேற பிரதர். நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்போ என்னுடைய தாயை நான் அவமதிக்க கூடாது. எத்தனை பேர் இங்க உங்க தாய வாடி போடி அப்படின்னு சொல்லாம இருந்திருப்பீங்க? கையில தூக்க வேணாம். உள்ள புலம்பி இருப்பீங்க சில பேர். இவ வயிற்றுல போய் நான் பிறந்தேன் பாருச்சு. ஆனா யோபு என்ன சொல்றாரு? எங்க அம்மா வயிற்று நான் பிறந்தா இருந்தாலும், நான் உள்ள இருந்தாலும் எங்க அம்மா நல்லா இருக்கட்டும், என்னை அங்கேயே சாவிடிச்சிடுங்கன்றார். வயிற்றுல இருக்கும் போதே தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். இங்க பாருங்க இந்த பிக்சரை. இது பேர் உம்பிளிக்கல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தாய் மற்றும் கருவில் உள்ள குழந்தை இருவரையும் இணைக்கிற இணைப்பு கொடி. குழந்தைக்கு ஆக்சிஜன் கொடுக்கும், உணவு, ஊட்டச்சத்து கொண்டு போகிறது, அதனுடைய கழிவுகளை வெளியே அனுப்பி விடுகிறது. நல்லா கவனிக்கணும். குழந்தை பிறக்கும் வரை இந்த கொடிதான் ஆதாரம். தொப்புள் கொடியை அறுத்து விட்டால் நான் மரித்து என் அம்மா பிழைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். நான் உள்ள இருக்கும் போதே, வெளியே வந்த பிறகுதான் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து தலையில தொங்க வச்சு அப்புறம் தொப்புள் கொடியை அறுத்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தாயின் வயிற்றிலிருந்து வந்ததுனாலே உன் தாயின் வயிற்றிலிருந்து உன்னை பிரித்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரித்து எடுக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடியே, வெளியே வர்றதுக்கு முன்னாடியே என்னை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு யோசிச்சிருக்கிறாரு பாருங்க. ஆனா இதெல்லாம் ஏன் திரும்ப யோசிக்கிறாரு? உங்களெல்லாம் குறை சொல்ல முடியல. மனுஷர்களை யாருமே அவர் குறை சொல்லல. தன்னையே அவர் சபித்துக் கொள்கிறார். அப்ப நம்ம சபித்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி அது தவறு. இதனுடைய விளக்கம் என்னன்னா, அவர் யாரையும் குற்றப்படுத்தாம அந்த குற்றத்தை அவரே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய குற்றத்தையும் விடாமல் நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் அவரே ஏற்றுக்கொண்டார். இப்போ யோபு இங்க என்ன சொல்ல வருகிறார்? என் அம்மா சாகக்கூடாது, நான் செத்து போனாலும் பரவாயில்ல. ஒருவேளை நான் வயிற்றுக்குள்ளே மறைத்து விட்டால், குழந்தையை வெளியே எடுத்தால் அந்த குழந்தை பிணமாக தான் வரும். அது கீழே ஒரு வசனத்தை எழுதுறார் பாருங்க. நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்தில் இருந்து புறப்படுகிற போதே 13 அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட
நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேனே. இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேன். அப்புறம் அல்லது வெளிப்படாத முதிராய் பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத கிசுக்கள் போலவும் இருப்பேனே. துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது. பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். கட்டிண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள். ஒடுக்கிறவருடைய சத்தம் அங்கே கேட்படுகிறது இல்லை. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 13வது வசனத்துல, 13வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதுல அவருக்கு அது விடை கிடைக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து. இங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிடந்து, அடுத்த வசனத்தை வாசிங்க. கிடந்து, அமர்ந்திருந்து, தூங்கி இளைப்பாறுவேன். நீங்க எல்லாம் கீழே வாசிங்கன்னா புரியும். அதாவது லேயிங், சிட்டிங், ஸ்லீப்பிங் அண்ட் ரெஸ்ட். மரித்து போனவருடைய நிலைமை கிடந்து, அதாவது லேயிங் படுத்துக்கொண்டு, அமர்ந்திருந்து, தூங்கி இளைப்பாறுவேன். கல்லறையில யார் இருப்பார்கள்? தம்பி அந்த பிக்சர் போடுங்க. கல்லறையில யார் இருப்பார்கள்? 15வது வசனம். அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேனே. என்ன சொல்றாரு? ராஜாக்கள், பிரபுக்கள், இவங்களோடு கூட நானும் என்ன பண்ணுவேன்? இளைப்பாரி கொண்டிருப்பேன். இவர்கள் எல்லாரும் மரித்த பின்பு கல்லறையில தூங்கி இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். அங்கு நான் மரித்தாலும் உங்களோடு தான் வந்து தூங்கி இளைப்பாறுவேன் என்று சொல்லுகிறார். 14வது வசனம். துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்க என்ன இல்லையா? துன்மார்க்கருடைய தொல்லை இல்ல, அங்கே ஓய்ந்திருக்கிறது. பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். கட்டிண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள். ஒடுக்கிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. இதை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அங்க துன்மார்க்கருடைய தொந்தரவு இருக்காது. டெய்லி வந்து உங்களுக்கு போன் பண்றாரு கடன்காரன், அங்க இருக்க மாட்டாரு. அப்போ அங்க என்னெல்லாம் இல்ல? இஸ் பீஸ், ரெஸ்ட் இன் பீஸ். அங்க சமாதானத்தோடு கூட படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், நல்லா கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாருமே அவர்கள் மரிக்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவுதான். ஆமென். இல்ல பிரதர், நாங்க சபையிலே தூங்கி கொண்டிருப்போம். அப்போ அங்கு இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நான் பழைய ஏற்பாடு சத்தியத்தில் போதிக்கிறேன், நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம போலாம். இங்க என்ன பாத்தீங்கன்னா, இங்க பணக்காரர்கள், உலகத்தை ஆள்கிறவர்கள், ஓடி 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 சம்பாதித்தவர்கள், சேர்த்து வைத்ததெல்லாம் இங்கே அவர்கள் கொண்டு போவதில்லை. ஓடி ஓடி உழைக்கிற பொருட்களை எல்லாம் ஆசையா ஒரு பீரோ வாங்கினேன், ஆசையா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு பெரிய டிவி 42 இன்ச்சு, இப்பெல்லாம் 42லாம் இல்லை, 70. அதில் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை சொல்ல, நான் அவிவிசுவாசிகளை சொல்றேன். அப்போ அதை வாங்கிட்டு உயிர் போயிடுச்சு. அதை தூக்கிட்டு போக முடியுமா? எவ்வளவு செல்வமும் செழிப்பும் இருந்தாலும் என்னுடைய கேள்வி, தம் பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காக தான் உழைக்கிறீங்க. இன்னைக்கு சகோதரிகளும் ஓடுறாங்க வேலைக்கு. ஏன்னா அந்த பணம் பத்தா மாட்டுது, 2 பேரும் உழைக்கிறாங்க பாவம். அவரை போய் கேட்டா, ஏன்பா ஒரு லீவ் இல்லாம ஓடுறீங்களே, நைட்ல தான் காலையில போயிட்டு நைட்டு வரீங்களேன்னா, என் பிள்ளைங்களை நான் கரை சேர்க்கணும்ப்பா. அந்த அம்மா போய் கேட்போம், ஏமா இப்படி ஓடுறீங்களே, நைட்டு தான் வரீங்களே, வீட்டில் ரெஸ்ட் இல்லையா? இல்லையா, என் பிள்ளைங்க படிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். திடீர்னு உயிர் போயிடுச்சுன்னா, நான் ஒரு நாள் மரித்து விட்டால் யோசித்து பாருங்க. எனக்கு மரணம் என்பது யாருக்கு? வசதியானவர்களுக்கெல்லாம் வராது, ஏழைகளுக்கு மட்டும்தான் வரும். இல்லது ஏழைகளுக்கு வராது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வரும் என்பது கிடையாது.
நீ என்னதான் பெரிய டாக்டரா இருந்தாலும் மரணம் வரும். இந்த கொரோனா டைம்ல எத்தனை டாக்டர் செத்து போனாங்க. அந்த டாக்டர்களுக்கு கூட சுடுகாடை கொடுக்கல புதைக்கிறதுக்கு. இந்த பக்கம் வராதீங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. ஐயா அம்மா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, மரணம் என்பது இன்றைக்கு இருக்கலாம். அதாவது சொல்லுவாங்க சடன் டெத்னுவாங்க. உடனே நல்லாதான் இருப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு உயிர் போயிடுது. இன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அரசியல்வாதிகளும் சினிமா ஸ்டார்ஸ், பிசினஸ் மேன் உடைய சொத்துக்கெல்லாம் எல்லாம் எடுத்து செல்ல முடியாது. ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? உங்களை ஏன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க? சம்டைம் அப்படியே சவுண்டு வந்து அந்த வண்டியில கூட்டு போய் எல்லாம் பயந்து போய், ஐயோ உயிர் போயிடுமா? ஆனா உயிரெல்லாம் போவாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உயிர் தேவனுடைய கரத்துல இருக்குது. ஏன் அங்க போய் அப்படியா அந்த ஆக்சிஜன்லாம் வைப்பாங்க, அதை வைப்பாங்க டாக்டர்ஸ், அவ்வளவுதான். அவங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? டைம் ஹாஃப் அன் ஹவர்ல போயிடுவாரு. என் ஆண்டவராய் இயேசுக்கு தலையெழுத்தை மாற்றுகிறவர். ஆமென். பிக்சர் கொடுத்தான். அது இல்லப்பா, ஹாஸ்பிட்டல் இருக்கான். இன்னைக்கு ஏன் இங்க நம்மளை படுக்க வைக்கிறார் தெரியுமா? ஏன் நம்மளுக்கு திடீர்னு தலைவலி வந்துட்டு வேலைக்கு போக மாட்டோம் தெரியுமா? நீ ஓடி ஓடி உழைக்கிறப்பா, நீ 24 hours சாப்பிட்றது கூட இல்லை. சம்டைம் சாப்பாடே மறந்து வேலையில இருந்து அப்படியே போயிடுறாங்க. ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு தலைவலி வர வச்சு, வயிற்று வலி வர வச்சு? ஏன்னா நீங்க ரெஸ்ட் எடுப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை பழிக்க கூடாதுங்க. ஆண்டவர், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தீங்க? எல்லா நன்மைக்கு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. எதுக்குன்னா பிள்ளைகளுக்காக. அம்மா அப்பா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்க. அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களை விட்டு போயிடுவான். இல்ல இல்ல என் புள்ளெல்லாம் ஸ்பெஷல், விடவே மாட்டான், அவன் தான் விட்டு போயிடுவான். டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி. யாருமே நம்பாதீங்க. கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். ஆமென். அதனால என் பையன் கெட்டிக்காரன், அவர் தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன தண்ணி கொடுத்துன்னு போயிடுவார் தலைவர். நம்ம பைபிள் தண்ணி கொடுத்துன்னு போகணும் பைபிள் அங்கே சொல்லி கொடுக்கலங்க. தண்ணி கொடுத்துன்னு போயிடணும் அப்படின்லாம் தப்பான ஒரு காரியம். அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அனுப்பி வச்சலாம். அப்பா அம்மா இஷ்டம் இல்லப்பா அவங்க போட்டு அனுப்பி வைங்க, தப்பு இல்லை. ஆனால் உன் தாய் தகப்பனை அழவிடாதே. உன் தகப்பன் கண்ணீர் விடக்கூடாது, உன் தாய் கண்ணீர் விடக்கூடாது. மனைவி வந்த பிறகு அல்லது கணவன் வந்த பிறகு தாய் தகப்பனை மறந்து விடாதே. நீங்க ஏன் படுக்க வைக்கிறாரு? அது ஒரு வெயிட்டிங் பீரியட். அப்பதான் பைபிளை தேடுறப்பா ஏசப்பா பாத்துக்கிறீங்களா, அப்பதான் எனக்கு போன் காலே வரும். அது வரைக்கும் போன் காலே வராது. நல்லா இருந்தா போன் காலே வராதுங்க. நான் போன் வரும்போது நினைச்சுப்பேன், பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஏன் உங்களை உட்கார படுக்க வைக்கிறார் என்றால் ரெஸ்ட், பீஸ்ஃபுல்லா. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அட்மிட் ஆனா டிவி எல்லாம் கொடுத்துட்றாங்க. எவ்வளவு பிசாசின் தந்திரம் பத்தியா? டே அங்க போயினா என்ன நினைடானா போட்டு ஒளி ஒளியுமா அதுதான் பார்த்துட்டு பாரு. நிறைய பாட்டு சினிமா பாட்டுலாம் பார்த்து பாட்டுன்னு பாரு. இல்ல அப்பதான் எனக்கு நல்லா ஆகுமா. ஏன் தெரியுமா வைக்கிறாங்க டிவிலாம்? அப்பதான் கொஞ்சம் நல்லா அப்படியே சுகமாயிடுவோமா. அதை பார்த்தாலாம் கிடையாது. வேதத்தை தூக்குங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க. அதுக்குதான் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. ஜபராஜ் பெரிய ஆமேன் போடுறாரு. அதனால ஆண்டவர் மேல கோச்சிக்காதீங்க. ஆண்டவர் தான் இப்படி செய்தார். ஒன்னே ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன், விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது, போடுங்க கண்டிப்பா. சில போதர்கள் சொல்லி அதெல்லாம் போடக்கூடாதுன்றாங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை இருங்க, நல்ல நம்பிக்கை தான் இருங்க. அந்த இன்சூரன்ஸ் அப்போதான் உங்களுக்கு உதவும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ எதுக்கு நம்மளை அங்க உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அப்போதான் தேவனை நாம் தேடுவோம் என்று. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றோம்? நேரம் மொபைல தான் எடுக்கிறோம்.
முதல்லாம் பைபிள் எடுத்த கை இப்போ மொபைலை தான் எடுக்குது. ஆனஸ்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் மொபைலை தொட மாட்டேன் அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய பேர் தலைமாட்டிலே மொபைலை வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் தலைமாட்டில் பைபிள் தான் இருந்தது. இன்னைக்கு தலைமாட்டில் என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. அது கண் அப்படியே மூடிட்டு அப்படியே மொபைல் தடுவாங்க. கண் விழிப்பு. தேவனை அல்ல, மொபைல் தான் எனக்கு. மொபைல் தான் எனக்கு சோறு போடுகிறது. மொபைல் தான் எனக்கு எல்லாமே தருது. ஐயா, உன் கண்ணு குருடாயிடும். உண்மைங்க. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. மொபைலை பார்த்து பார்த்து அந்த கதிர்வீச்சுனால நிறைய பேர் கண்ணு தெரியாம போயிடுச்சான். நிறைய பிள்ளைங்க கண்ணு இப்போ சீக்கிரத்தில் கண்ணாடி போட்டுடுறாங்க. நானும் 52 வயசுல கண்ணாடி போட்டேன். நல்லா கவனிக்கணும். தேவன் உங்களை படுக்க வைக்கிறார்னா நல்லதுன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நாளைக்கு உங்களுக்கு ஜுரம் வந்துட போகுது. அந்த ஜுரம் வந்தாலும் உங்களுக்கு உயிரை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் நீ படுத்தாலும், நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டரை கூப்பிட்டு இருந்தாலும், அல்லது ஒரு பெரிய பணக்கார ஹாஸ்பிட்டலில் போய் நீ சேர்ந்தாலும், நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் எந்த ஹாஸ்பிட்டலில் தெரியுமா இருந்தேன், இவர் அப்படியே போய் ஹனிமூனுக்கு போயிருக்காரு இவர். நான் எந்த ஹாஸ்பிட்டலில் தெரியுமா? எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், நீ கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், என்ன ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், அல்லது அப்போலோ ஹாஸ்பிட்டலில், காவேரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், தேவ கிருபை உன்னை தாங்குகிறது. ஆமென். எந்த பெரிய டாக்டர், அமெரிக்கன் டாக்டரே வந்தாலும் சரி, இல்ல, தேவ கிருபை உங்களை வழி நடத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த மருந்துகள் உங்களை சுகமாக்கவில்லை, தேவன் உங்களை சுகப்படுத்துகிறார். அந்த மருந்து எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் சாப்பிட்டால் தான் சுகமாகுவேன். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபைகள் என்றால் நம்முடைய கதை அன்னைக்கே க்ளோஸ். என்னைக்கு வண்டியில கொண்டு போனாங்களே அன்னைக்கே உயிர் போயிட்டு இருக்கோம். ஏன் இன்னைக்கு உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபையே. ஆண்டவர் நீ சாக விரும்பவில்லை, நீ வாழ்ந்து சாதிக்கும்படியாக, இந்த உலகத்தை ஜெயித்து கர்த்தருக்காக ஜெயமாக வாழும்படிக்காக உன்னை என்னை அழைத்திருக்கிறார். நம்ம ஏதோ வாழ்றோம், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஓடணும், 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அதுக்காக இல்லைங்க. எல்லாம் நீ சம்பவி, எல்லாவற்றையும் அனுபவி. ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே நீ கணக்கு கொடுக்க வேண்டும். ரம்யான சகோதரே, சகோதரியே, நிறைய பேருக்கு பிபி இல்லாம இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சுகரே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க கொஞ்சம் தான் வருது, எல்லாருக்கும் சுகர், எல்லாருக்கும் பிபி. ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். பிபி இருந்தாலும் சொல்லுங்களேன், பிபி இருந்தாலும் சுகர் இருந்தாலும் என்னை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்லவருங்க நம்முடைய தேவன். பிசாசு எவ்வளவோ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென். தேவனுடைய கிருபையில தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பைபிள் ஒரு வசனம் இருக்குது, காற்று உள்ள போதே, சொல்லுங்க பக்கத்துல போய், காத்துல சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதனால சபையை விட்டு விடக்கூடாது. இது வராதே. பக்கத்துல காதுல போய் சொல்லுங்க, மாலை ஆராதனை சபையில இருக்குது. சத்தமா சொல்லுங்களேன். மாலை ஆராதனை நான் வீட்டிலே தூங்குவதற்காக அல்ல. என்னங்க சொல்லுங்களேன். மாலை சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, மாலை ஆராதனை தூங்குவதற்காக அல்ல. இப்ப நான் மைக்க கிட்ட எடுத்து வந்துருவேன். தூங்குவதற்காக அல்ல, வீட்டுல டிவி பார்ப்பதற்காக அல்ல, ஊர் சுற்றுவதற்காக அல்ல. இந்த இடத்துல 40,000 ரூபாய் வாடகை எடுத்து, கர்த்தர் நல்லவர். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவ ஓடி வர்றா. இப்ப கல்யாணம் ஓடி வந்துட்டு
சபைக்கு வரணும், மெசேஜை கேட்கணும். அங்கிள் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சபையை, இது போல செய்தி எங்க சபையில இல்ல. ஓடி வராங்க நிறைய பிள்ளைங்க, எனக்கு அனுப்புங்க அங்கிள். அருமையான சகோதரி சகோதரியே, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். உயிர் போயிடுச்சுன்னா நம்ம சம்பாதிப்பதெல்லாம் எதற்காக? நம்ம சம்பாதிப்பதெல்லாம் எதற்காக? ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாம் நன்மைக்காக தாங்க. அந்த பலத்தை தருகிறவர் யார்? காலையில் 5:30 மணிக்கு பிரேயருக்கு வாங்கன்னா வர்றது கிடையாது நிறைய பேர். சபையில் 5:30 மணி பிரேயருக்கு தெரியுமா? சபையில் இல்லை, உங்க வீட்டிலேயே நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? மொபைல் கேட்டீங்களா? ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? நீ என்னன்னா பேசு, நாங்களாம் வர முடியாது, நாங்களாம் விஐபி. உயிர் போயிடுச்சுன்னா ஐயா தேவனை தேடுங்க, அம்மா தேவனை தேடுங்க. சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் தேவனை சார்ந்து வாழ விரும்புகிறேன். இந்த டைம் கிடைக்காதுங்க, இந்த டைம் கிடைக்காது. சபையினுடைய எல்லா கூட்டத்திற்கும் முடிந்த வரைக்கும் வாங்க, தேவனுடைய வசனத்தை கேட்போம், ஐக்கியம் கொள்வோம், தேவனோடு கூட உறவாடுவோம். அந்த வசனங்களை கேட்கும் பொழுதுதான் நான் உயிர் மீட்சி அடைவேன். எத்தனை பேர் வசனத்தை கேட்கும் பொழுது உயிர் மீட்சி அடைந்திருக்கிறீங்க? அவ்வளவுதானா? ஆமென் சொல்லுவோமா? அப்போ நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல வரணும். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 1-2. சூரியனுக்கு கீழே என்னவாங்க? சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அது பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும், ஒருவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் இந்த பொண்ணு எனக்கு வேணாம் ஆண்டவரே, எடுத்துக்கோன்றாரு. எடுத்துக்கோ, எனக்கு எது வேணும் எடுத்துக்கோ, எல்லாமே எடுத்துக்கோ. கீழே பாசிங்கப்பா. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. விளங்குறதான சொல்றது? ஐயா, செல்வமும் சம்பத்தையும் கனத்தையும், உனக்கு மரியாதை புகழ் எல்லாமே கிடைக்குது. எதை இச்சித்தாலும் கிடைக்குது, குறையில்லாம கிடைக்குது. இதுக்குதான் ஓடுறாங்க, பெரிய பெரிய சபைக்கு ஓடுறாங்க. என்ன நான் வசதி ஆகணும், நான் செழிப்பாய் வாழ வேண்டும், ஓடு. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, மார்வாடி மற்றவங்க எல்லாம் புறஜாதிங்கெல்லாம் வசதியா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் ஏழையா இருக்கிறேன். இதுவும் மாயையும் கொடிய நோயுமா இருக்கிறது. அடுத்த வசனம் 5:19 வாசிங்க. எல்லாமே இங்க பாருங்க, என்னதான் சம்பாதித்தாலும் அதை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. எத்தனை பேர் தெரியுமா நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, போய் பாருங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாம் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அதை அனுபவிக்க முடியல. பெரிய பெரிய அரசியல்வாதிகளாம் செல்வத்தை சேர்த்து வச்சுட்டாங்க, அனுபவிக்க முடியலங்க. வியாதியோட படுக்கையில இருந்து செத்து போயிடுறாங்க. அதை யார் அனுபவிக்கிறா? யார் அனுபவிக்கிறாங்க? யாரோ அனுபவிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நான் சம்பாதிப்பது தேவை, என்னுடைய வயிற்றுக்கு தேவை. ஆனால் நான் அதை விட தேவனை தேடுகிறவனாய் மாற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை போனா எனக்கு டபுள் சம்பளம். ஓ, தேவனை தேடினால் ஜீவன். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் ஒருபோதும் பட்டினியாயிருப்பதில்லை.
நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. சிங்க குட்டிகள் பாடலாமா அந்த பாட்டை? எத்தனை பேர் பாட முடியும்? சந்தோஷமா பாடலாமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் எப்படி தெரியுமா இது? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். என்ன அழகா பாருங்க, எப்படி தெரியுமா பாடணும்? சிங்க குட்டிகள் பட்டினியாவே இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? சிங்கம் ஒரே ஒரு வா அப்படி சவுண்டு குடிச்சதுன்னா, குகையில இருந்தே சவுண்டு கொடுத்ததுன்னா வெளியில இருக்கிற மிருகங்கள்லாம் குகைக்குள்ள ஓடி வந்துருமா, அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு போடுமா. அது பட்டினி இருக்காது. அதே பட்டினியா இருந்தாலும் அது பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடல நிறைய பேர். எப்ப முடிப்பாரு, எப்ப பஜ்ஜி குடிக்கலாம், எப்ப டீ கிடைக்கும் காத்திருக்காதீங்க. அல்லேலூயா. பிரச்சனை காலையில சாப்பிடு, ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்து போயிட மாட்டேன். ஆண்டவர் நல்லவர், உனக்கு நல்லதை தான் தருவாருங்க. என்னைக்குன்னா ஒரு 3 வேளையும் பழையதை கொடுத்து சாப்பிட்றான்னு சொல்லியிருக்காரா? கர்த்தர் நல்லவருங்க. பாடலாமா? சந்தோஷமா பாடலாமா? சும்மா மூஞ்சி உருணுலாம் வச்சு பாடக்கூடாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சிரிங்க பார்க்கலாம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எல்லாருமாக குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். எல்லாமே சம்பாதித்தாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. சம்பாதிப்பது பெரிதா, அவைகளை அனுபவிப்பது பெரிதா? நல்லா கவனிக்கணும். சம்பாதிப்பது பெரிதா, அவைகளை அனுபவிப்பது பெரிதா? அனுபவிக்கிறது தானே. எல்லாரும் வேலைக்கு, நாளைக்கு இன்னைக்கு லீவு, நாளைக்கு வேலைக்கு போறது முக்கால் அழுவாங்க. ஐயோ நாளைக்கு வேலைக்கு போகணுமா? யாருன்னா வேலைக்கு சந்தோஷமா போறாங்களா? யாருமே போக மாட்டாங்க. நாளைக்கு வேலைக்கு போகணுமா? ஐயோ. ஆனா பணம், இந்த சேலரி 31ஆம் தேதி விழும்போது மட்டும் அது மட்டும் ஆசை. ஆனால் அதை சம்பாதிக்குவதற்கு பலன் தேவன் தருகிறார். ஆமென். அவைகளை அனுபவிக்கும் பலனையும் தேவன் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமென். நான் சம்பாதிப்பதற்கும் அவர் பலன் தருகிறார், அவைகளை அனுபவிப்பதற்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. நான் அப்படிதான் இருக்கிறேன். சிக்கன் சாப்பிட முடியல, சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட முடியலையே. ஹல்லேலூயா. சம்பாதிக்க பலன் தருகிறார், அவைகளை அனுபவிக்கும் பலனையும் தேவன் தருகிறார். பிரசங்கி 5:19 வாசிப்போமா? தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம். ஏங்க, நான் சாப்பிடுறது பிரியாணி சாப்பிடுறதுலாம் தேவனுடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபை. ஆமென். நீ 90 வயசு கிழவன் கூட பிரியாணி, நல்லா மட்டன் இல்ல பீஃப் பிரியாணி சாப்பிட்றான், அவரை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். அதெல்லாம் தேவனுடைய கிருபைங்க. ஆமென். அதுக்கு பெருமை வச்சுக்காதீங்க. நீலாம் பாத்தியா இப்படி இருக்கிற, என்னை பத்தி ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு. அதெல்லாம் தேவனுடைய கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பலன் அல்ல. நல்ல ஜிம் பாடி, இப்படி வந்தவர் இப்படி ஆயிடுவாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய சுத்த கிருபைங்க. அவருடைய கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது.
பிரசங்கி 2:26 வாசிப்போமா? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தை. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்க போட்டுங்க. நல்லவர்லாம் யாருங்க சொல்லுங்களேன். நல்லவங்களாம் யாருங்க? சந்தேகமா இருக்குதா? சொல்லுங்க. நாங்க தான் நல்லவங்க. ஏங்க சொல்லுங்க. நீங்களும் கெட்டவங்களாங்க? எங்க அப்பா நல்லவர், நானும் நல்லவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். இது மூஞ்ச போய் சொல்றோம் பாரு. இவரை வேற சொல்ல வைக்கிறார். இவரு நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு எதை அளிக்கிறாராம்? நல்லா ஐபோனை கொடுக்கிறார், நல்ல ஒரு வீட்டை கொடுக்கிறார், நிறைய பைக்கு. என்ன பைக்கு ரொம்ப காஸ்ட்லியானது தெரியல. பாவம் புள்ள கவாசுக்கியா என்னோ கியோ. தேவன் அதை அளிக்கிறார். நல்லவனாயிருவனுக்கு அதை அளிக்கலங்க, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யாருக்கு என்ன தெரியுமா கொடுக்கிறாரா? பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியாயம் தீர்த்திருக்கிறார். இதுவும் மாயை மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. பாவியுடைய ஆஸ்தி யாருக்குங்க? நீதிமான் யாருங்க? விஜிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு வீடு கட்டுறியா? கட்டிக்கோ. நான் கஷ்டப்படுறேன், பரவாயில்ல, எடுத்துக்கிறேன். அந்த வீடு எனக்கு தான். இது என்ன சொல்லுவாங்க? பொறாமை. என்ன சொல்ல? பேராசை. பேராசைலாம் கிடையாது, பொருளாசைலாம் கிடையாது. வேதம் சொல்லுது, அவன் சேர்த்து வைக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கஷ்டப்படுறேன், பரவாயில்ல, இருந்துக்கிறேன். ஆனா டே நீ நல்லா வாழ்ந்துங்கடா. ஆனா ஆண்டவர் என்ன உயிரோடு கூட வச்சிருக்கிறார். ஆமென். என்னங்க ஆமென்லாம் வருது? 3:13 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:13. இங்க நல்லா பார்க்கணும் சிஸ்டர். 3:13 அதை கவனிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு சிலருடைய கேள்வி என்ன தெரியுமா? பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பணம் செல்வம் எல்லாம் அவங்களுக்கு தான் சொல்லப்படுது. பிரதர், நாங்கள் எவ்வளவு, அதாவது ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே, நாங்கள் சம்பாதிப்பதெல்லாம் அன்றைக்கே போதாதான் இருக்குது, கடன் வாங்குற நிலைமைக்கு வந்துடுது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, கடனா இருக்குது என் வாழ்க்கையில. நீங்க போதிக்கிறதெல்லாம் பணம் சேர்த்து வச்சவங்க, அவங்க செத்து போனா அவங்க ஓகே. நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நான் செத்து போனா கூட எடுக்கிறதுக்கு, பாடம் எடுக்கிறது கூட காசு இல்லையே. பாடம் எடுப்போம், நம்ம சோதரம் பண்ணுவோம், காசு இல்லையே. தேவன் உங்களுக்கு பெரிய சொத்து கொடுத்துக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன், சொல்லுங்க, தேவன் எனக்கு பெரிய சொத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு, அதுதான் ஜீவன், அதுதான் வார்த்தை. அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் என்னன்னா வச்சுக்கிட்டு போட்டோங்க. வீட்டுல இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட ஜீவன் இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அது தைரியமா சொல்ல வக்குல நிறைய பேருக்கு. எப்படி சல்மாத்திர சொல்லணும்? எனக்குள்ள இயேசுகிறாருப்பா, நான் அப்படியே சர்ச்சுக்கு போறேன், அப்படியே வரேன், அப்படியே செத்தாலும் அப்படியே சர்ச்சில் இருக்கிறவங்க எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு இல்லம்மா நம்ம வாழ்றது. நான் ஜீவன் எனக்குள்ள கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார் எனக்கு. ஆமென். இந்த உயிரை வைத்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வோம் என்றால் வாழ்க்கை வீணாகி போய்விடும். இந்த உயிரை கொடுத்த தேவனுக்கு இந்த ஜீவனை, இந்த சரீரத்தை பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தாள். கண்கள், செவிகள், உன்னுடைய வாய், உன்னுடைய எல்லா செயல்களும் நான் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுக்கு மகிமை வரதா இருக்கணும். அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுது ஒரு வசனம், ரொம்ப அருமையான ஒரு தெளிவான வசனம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார் என்றால், ஞானம், அறிவு, இன்பம். சொல்லுங்க போகலாம். ஞானம், அறிவு. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும்
புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். எப்படியாங்க? நல்ல பொருளை வச்சுக்கிறேன் பாக்கியவான் சொல்லலைங்க. உனக்கு நல்ல ஒரு வேலை இல்ல, இன்னொருக்கு நல்ல வேலை இருக்குது, கவலைப்படாத, தேவன் அதை விட உனக்கு பலனை தருவார். அதை பத்தி யோசிக்க பொருள் ஆசையே வேணாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்காத. ஒன்னே ஒண்ணு, தேவன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனை. ஆமென். யார் பாக்கியவான்கள்? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானம் என்பது எதுங்க? ஞானம் என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை கண்டடையும் போது தான் புத்தி கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை கண்டடையும் போதுதான் எனக்கு புத்தி கிடைக்கும். இவர்கள் தான் பாக்கியவான்கள். கார் வச்சிருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான், அவன் பாக்கியவான் இல்லைங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் தான் பாக்கியவான். பாக்கியவான்கள் என்றால் என்ன அர்த்தங்க? அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். ஆமென். சரி, இந்த சப்ஜெக்ட் யோபுக்கு நமக்கு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். யோபு 3:15. அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான. வெள்ளினால வீடு, இப்ப தங்க விலை தான் ஏறிட்டே போகுது, நேத்து கொஞ்சம் டிராப் ஆயிட்டு இருக்குது. வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடு கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேன். தப்பா சொல்லிட்டார் அவர். ஏன்னா உயிர்த்தெழுதலை அவருக்கு இல்லை, இயேசு கிறிஸ்து அவருக்கு மரிக்கவில்லை, நமக்கு இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். இப்ப நான் என்ன சொல்லுவேன்? நான் அங்க தூங்க மாட்டேன், நான் கர்த்தரோடு கூட தூங்குவேன். ஆமென். ஏங்க அவங்களுக்கெல்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். அப்போ யோபுக்கு இயேசுவின் ரத்தம் இல்ல, உயிர்த்தெழுதல் இல்ல, ஞானஸ்தானம் இல்ல. எனக்கு ஞானஸ்தானம் இருக்குது, பரிசுத்தாவினர் இருக்கிறாரு, எனக்கு நித்திய ஜீவன் இருக்குது, எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். புது சிருஷ்டியிலே வாழ்கிற பரிசுத்தவான்கள் யாரு? நீங்கள் நானும். சொல்லுங்க பலம். புது சிருஷ்டிப்பில் வாழ்கிற பரிசுத்தவான்கள் வாயிலே வரமாடுது. புது சிருஷ்டிப்பின் நான் தான் புது சிருஷ்டிப்பு, நான் தான் பரிசுத்தவான். அப்ப உங்களுக்கு தேவன் பெரிய ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் ஐஸ்வர்வான்கள் சம்பாதித்து, அவங்க சம்பாதிக்கிறதுலாம் வேறுங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட புதிய சிருஷ்டிப்பில் வாழ்கின்றவர்களின் சொத்து வேறு, அவங்களுடைய சொத்து வேறு, எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்து வேறு. அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சம்பாதிக்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சம்பாதிக்கிறார்கள், நானோ ஆவிக்குரியதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். சொல்லுமா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். யோபு சொல்லிட்டாரு, நாங்களும் அவர்களும் ஒன்று, நான் அவர்களோடு கூட நித்திரை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு புதிய உடன்படிக்கையின் சத்தியம் அவருக்கு தெரியாது. நம்மளாம் விசேஷித்தமான, சொல்லும் பகல் நம்ம எல்லாரும் விசேஷித்தமானவர்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஆவிக்குரிய சத்தியம் எங்களுக்கு தெரியும். ஆமென். ஏன்னா அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கொடுத்தாரு. அப்ப நல்லா கவனிக்கணும். யோபு நாங்களும் அவர்களும் ஒன்று சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாடு சத்தியம் என்ன தெரியுமா? நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சொல்லிட்டீங்க. கல்யாணம் வரும்போது, சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது, அவளோடு கூட கலந்து இருக்கும் பொழுது எடுத்துக்கொள்வோமா? எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. தாம் கிறிஸ்து
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி சிஸ்டர், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறது. ஆமென். நான் அங்கிருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். நான் அங்கிருந்து பிரிந்து வந்திருக்கிறேன். இப்ப சகல பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து இருக்கிறேன். ஒரே நகரம். அந்த நகரத்தின் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். விஜேஎஃப். அந்த நகரம் பேர் என்னதுங்க? விஜேஎஃப் நகரம். இப்போ விஜேஎஃப் குடும்பத்தாரா நான் இருக்கிறேன். அப்ப என்னுடைய சொந்தம்லாம் யாரு? இங்க இருக்கிறவங்க தான். என்னுடைய அண்ணன், சகோதரி, என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. அதுதான் சபை. புதிய ஏற்பாடு சத்தியம் என்னன்னா, நீ அங்கிருந்து பிரிஞ்சு நீ குடும்பத்தராய் பரிசுத்தவான்களாய் வாழும்படிக்காக ஒரே சபையாக இயேசு கிறிஸ்து தலை, நான் அவருடைய அவைகளாக இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ சபையில ஒருத்தன் கஷ்டப்படும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது எல்லாரும் கண்ணீர் விட வேண்டும். ஒருத்தன் கஷ்டப்படும் போது, கண்ணீர் விடும் பொழுது இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். நானும் அவனை பார்த்து சிரிப்பேன் என்றால், அவனை பார்த்து நகைப்பேன் என்றால், அவனை பார்த்து புறங்கூறுதலை சொல்வேன் என்றால், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. நான் பழைய ஏற்பாடுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். நான் புதிய ஏற்பாடு சத்தியத்தில் வாழ்கிறவனாக இருந்தால் ஒரே குடும்பமாய் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14-15. அந்நிய நுகத்திலே என்னவாங்க? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? இன்னைக்கு இவங்க வாயில சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவங்களே அப்படித்தான், இந்த சபையில இருக்கிறவங்கள ரொம்ப மோசமானவங்க. புறஜாதியே எவ்வளவு மேல் தெரியுமா பிரதர்? இதெல்லாம் பிசாசு சொல்ற சதி. உண்மைதான் சொல்றேங்க. இங்க சீர்திருத்துகிற பள்ளி இது. என்ன பள்ளி? சீர்திருத்த பள்ளி. எது தெரியுமா? சின்ன வயசுல தப்பு பண்ணிடுறாங்களா, அவங்கள போடுவாங்க. அதுதான் இது. இங்க நான் திருந்துவதற்காக போடப்பட்ட இடம், என்னை மாற்றிக்கொள்வதற்காக போடப்பட்ட இடம். அப்போ நான் இங்கு ஒருவரோடு கூட நான் நேசியாமல், நான் என் சகோதரனை, பக்கத்தில் இருக்கிற சகோதரனை, என் பக்கத்தில் இருக்கிற சகோதரி நேசியாம அங்க பக்கத்தில் இருக்கிற அங்க இருக்கிற சகோதரனை போய் நேசித்தனா அது நேசம் அல்ல, பாசம் அல்ல. அடுத்த வசனம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளைக்கும் இசைவேது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதை வேணாலும் பொறுத்து பாருங்க. அவிவிசுவாசியோடு கூட நீ இணைஞ்சிட்டீன்னா அவருக்கு பிடிக்காது. அதுக்கு நான் உங்களை விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லல. உங்க சொந்த பந்தங்கள்லாம் அவிவிசுவாசிகள் தான். ஐயோ நானும் பேச மாட்டேன் அவங்ககிட்ட அப்படின்னு, அது தப்பு. அவர்களோடு கூட பேசுங்க, அவங்க ப்ரோக்ராம் நடந்தா போங்க, ஆனால் அவர்களோடு கூட உறவு கொள்ளாதீர்கள். அப்படி அர்த்தம் என்னன்னா, மச்சான் கொஞ்சம் ஒரே ஒன்று குச்சிக்கிடான்னுவான். சொல்றது புரியுதா? அம்மா வா இந்தா கொஞ்சம் நலுங்கு வச்சுட்டு. நம்ம இணைஞ்சிட்டோம்னா அவங்கள பிரியப்படுத்துறவங்கள மாறிடுவோம். கிறிஸ்துவை நான் பிரியப்படுத்த மாட்டேன். நான் இப்ப இவங்களை பிரியப்படுத்துவேனா கிறிஸ்துவை பிரியப்படுத்துவேனா? ஞாயிற்றுக்கிழமை நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீ வந்துரு. நான் பிரிந்திருக்கிறேன் என்றால் கண்டிப்பா நான் அங்க போக மாட்டேன். ஒரே ஒரு ஆமென் தான் வருது. பிரதர் அன்னைக்குதான் பிரதர் லீவு, ரொம்ப சொந்தம் பிரதர், விட்டுருவாங்க பிரதர். விட்டுட்டோம். நீ யாரை பிரியப்படுத்த பார்க்கிற? கிறிஸ்துவையா? அப்ப நான் பேலியாளை நான் பிரியப்படுத்துகிறவனான இருந்தால் அவர்களோடு கூட இணைந்துடுவேன். அடுத்த வசனம். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவளோடுக்குள்ளே வாசம் பண்ணி அவளுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். யாருடைய தேவனா? சொல்லுங்க, யாருடைய தேவனா இருக்கிறாரு?
என்னுடைய தேவனா இருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தேவனா இருக்கிறார். கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தேவனா இருக்கிறார். நான் மனுஷர்களை பிரியப்படுத்த விரும்பவில்லை. என்னை உண்டாக்கின, எனக்கு ரத்தம் சிந்தின, எனக்காய் மரித்த தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நம்மளாம் யாருங்க? இது ஆலயமா நான் ஆலயமா? சொல்லுங்க பாலாம். இது ஆலயமா நான் ஆலயம்? விஜேஎஃப் சபை கட்டிடம் ஆலயமா அல்லது நான் ஆலயமா? இதெல்லாம் இடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டார். கல்லால கட்டப்படுகிறத நான் இடித்து போடுவேன். இதை தான் அவர் கட்டுகிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ இசைந்து இருக்க வேண்டும். நீ இசைந்திருந்தால்தான் கட்டப்படும். நீ தேவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாமல் அவளோடு கூட உலாவி அவர்களை பிரியப்படுத்துவதா இருப்பீர் என்றால் அவரிடத்தில் நீ ஒட்ட முடியாது. தேவனிடத்தில் சேருங்கள், மனுஷனிடத்தில் சேருங்கள், சித்தியோடு கூட சேருங்கள். சித்தி உங்களுக்கு அதை வாங்கி தருவார். என்னங்க அப்ப நான் அவங்களோட சேரக்கூடாதா? சேருங்க, அவங்களோட பேசுங்க, உறவு கொள்ளுங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவை இழிவுபடுத்துகிற எந்த ஒரு காரியமானாலும் நான் அவளை திருப்திப்படுத்த மாட்டேன். ஆமென். அடுத்த வசனம் 17. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து அவர்கள் நடுவில், அங்கதான் இருக்கிறோம், அங்க உட்காராத. என்ன சொல்றாரு? பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராத, புறப்பட்டு பிரிந்து போய். இந்த வசனம் சொல்லுங்க, அங்கே போயிடுறீங்களா? துன்மார்க்குடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், விஜேஎஃப்ல வந்து விஜேஎஃப் குடும்பத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு, சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம் வாங்க. நேற்று தினத்தில் சகோதரிங்களாம் சூப்பரா ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுக்கிறாங்க. பயங்கர சந்தோஷமா அந்த நியூஸ் வந்துடுச்சு எனக்கு. அதுல ஒரு சிஸ்டர் இது போட்டிருக்காங்க, சகோதரிகள் என்ன வசனம் அது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை இன்பம் நலமா இருக்கு. சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணது உண்மைதான். ஆமென். எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? சிஸ்டர் ஹானஸ்ட் சொல்லுங்க, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்களா இல்லையா? என்னங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க? சந்தோஷமா இருந்தீங்களா இல்லையா? இதுதாங்க சந்தோஷம். உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷம் இதுல இருக்குது. என் சகோதரி, என் சகோதரன். அதனாலதான் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் கல்யாணத்துக்கு வரல, நான் வரமாட்டேன், அது அவங்க பண்ணுவாங்க. எப்படி நான் 10 மணிக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன், முடிக்க முடியலங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, 18வது வசனம், உங்களுக்கு பிதாவா இருப்பேன். யாருக்கு பிதாவா? நீ அவங்கள விட்டு பிரிந்திருந்தால் தான் உனக்கு பிதாவா இருப்பார். அங்கேயும் நான் திருப்திப்படுத்திக்கிட்டு இங்கேயும் நான் திருப்திப்படுத்தணும் என்றால் எனக்கு பிதா 2 எஜமானுக்கு நான் ஊழியம் செய்கிறவனா இருப்பேன். உலகத்துக்கும் நான் வேலை செய்யணும், தேவனுக்கும் நான் திருப்திப்படும். நல்லா கவனிக்கணும். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நீ அவங்களெல்லாம் விட்டு பிரிந்திருந்து என் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஐக்கியம் கொள்வாயானால் இது சத்தியம், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்பதான் அவர் ஏற்றுக்கொள்வாராம். அவங்களை விட்டு பிரிந்து நீ வரும் பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வை உள்ளமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அங்க திருப்தியா இருந்துட்டு அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுக்கு நலுங்கு, அது என்ன சொல்லுவாங்க, ஆர்த்தி ஏத்திட்டு அவங்களுக்கு பிரியமா இருந்துட்டு வந்துட்டு இங்க வந்து அப்பா பிதாவே அப்படின்னு சொன்னா, பாட்டு பாடினா யார் பத்த பிள்ளையோ நான் உனக்கு அப்பா இல்லப்பான்னு சொல்றாரு. நான் சொல்றது தப்பா ரைட்டா? அப்போ நான் உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்தை ஜனத்தோடு கூட கரைப்படக்கூடாது. அங்கிருந்து வேறு பிரிந்து ஒரே குடும்பமாய் இசைந்திருக்க வேண்டும். இதுதான் சத்தியம். காது உள்ளவர்கள் கேட்கக்கூடாது. எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லிட்டாங்க, உண்மையா சொல்றேன்.
எனக்கு இந்த உலகத்தில் என்னைக்கு தண்டையார்பட்ட எனக்கு காட்டினாரோ, இந்த சென்னை பட்டணத்தை காட்டினாரோ, எல்லாத்தையும் விட்டுட்டேன். உண்மையாக சொல்கிறேன், நான் தேவனுக்கு உண்மையாக சொல்கிறேன். ஃபாரினுக்கு எத்தனையோ ட்ரிப் என்னை கூப்பிட்றாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். நான் போனால் எனக்கு நல்ல காசு கிடைக்கும். நிறைய சபையில் கூப்பிடுறாங்க, இங்கே கூட பெரிய பெரிய சபையில் கூப்பிடுறாங்க, போகிறதில்லை. என் குடும்பம். உண்மையை சொல்கிறது தான் ஹானஸ்டாக நான் சொல்கிறேன். நான் மாறுவோம், கர்த்தர் நம்மை மாற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.